ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வாழைப்பூ வடை செய்ய சொல்லித்தரேன். இது வாழைப்பூவை அந்த நடுவில் இருக்க காம்பு எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் உப்பு போட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து பேஸ்ட்டு ஓகேவா, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தாக்கா போதும். இதுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸுங்க சொல்கிறேன். வெங்காயம், இது வடைன்றதுனால நம்ம கண்டிப்பாக வெங்காயம் போடுவோம். எப்படி பருப்பு வடை செய்கிறோமோ அதே போல். கொஞ்சம் மல்லி செடி, இந்த பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இப்படி கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னுட்டுன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சம் தனியாத்தூள் நம்மளுக்கு வேணும், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். கொஞ்சம் காரம் வேணும், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதனால 1:2 தனியாத்தூள், இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன்னு சீரகத்தூள். நான் எல்லாத்துக்குமே சீரகம் சேர்க்குவேன், என்னென்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. நான் ஏற்கனவே அந்த பூவில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ வேறு எல்லாமே போட்டிருக்கோன்றதுனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு இவ்வளோ தான் வேணும். இன்னும் கொஞ்சம் பொரிக்கடலை மாவு, பொரிக்கடலை சட்னி கடலை இருக்குதுல்ல, அந்த மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலக்கிடலாம். இது இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு வடை சுட்டுடலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நாம் பிசைஞ்சு வச்ச அந்த வாழைப்பூ இப்போ அதை வடை மாதிரி தட்டி இதில் போட்டு, எண்ணெய் காஞ்சிருக்குது, போட்டு எடுத்துட்டாக்கா நல்லா மட்டன் வடை மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம இதுக்கு வேறு எந்த இதுவும் சேர்த்துல, மாவு எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் இருக்குது, வாழைப்பூ இருக்குது. இது நம்மளுடைய பாரம்பரியம் வடை. கடலை பருப்பு போட்டு சுடுவாங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டு பொரிக்கடலை மாவு போட்டு இதை செஞ்சுருக்கேன். நாங்கள் பாருங்கள், நம்ம வாழைப்பூ வடை நல்லா வந்துடுச்சு. அது ஒடியாது. என்னன்னாக்கா ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கிடுங்க. இந்த முளைக்கட்டின பயிறு ரொம்பவே நல்லது. இது எல்லாருக்குமே, ஆம்பளைங்க பொம்பளைங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ளஸ் எல்லாருக்குமே ஹெல்த்தியான டிஷ்ஷு. இன்றைக்கி ஜென்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி டிஷ் வேணுமா இருக்குது. அதனால் பாரம்பரியமான டிஷ்ஷஸில் நிறையவே நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது, அயன் நிறைய இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும். இல்லை ஒரு ரசம் சாதம், தயிர் சாதம், என்னமோ ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை வச்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப எம்மையாக இருக்கும், அதை டேஸ்டியாக அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதில் பட்டை லவங்க அரைச்சிக்கிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய வாழைப்பூ முளைக்கட்டின பயிறு வடை ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பயிர், முளைக்கட்டந்து, மல்லி செடி இதெல்லாம் போட்டு ஒரு எம்மையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வாழைப்பூ வடை நம்ம பாரம்பரியமானது. இதில் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.